வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவை நம்ம வந்து ஒரு மார்னிங் கோட்டோட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சாக்ரிஃபைஸ் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ், நாட் சாக்ரிஃபைஸ் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ இது இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன வீடியோக்குள்ள போறோம் அப்படின்னா, இந்த எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், அப்பாயின்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம், பணி போட்டி தேர்வு, பணி தெரிவு போட்டி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன மாதிரியான தயாராகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குவிக் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்த வீடியோவை. ஸோ ஏற்கனவே நான் யூஜிடிஆர்பிக்கு, ஆனால் நான் யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட்டாக தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் டிஎன் டெட் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அது ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்னு. ஸோ 60 to 90 days இருக்கு. அப்படின்ற போது அதுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களை கைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் இன்னைக்கு நான் டிஎன் டெட் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத பற்றினா ஒரு குயிக் ரீகேப் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பணித்தெரிவிற்கான போட்டித் தேர்வு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 150 மார்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப், எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மதிப்பெண் தான், அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ 150க்கு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாடத்திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எஸ்சிஆர்டி, நம்மளோட டயட் அவரோட கண்ட்ரோல் எஸ்சிஆர்டி வந்து ஒரு வரைவு கொடுத்துருக்காங்க. அந்த வரைவு 2017 ஒரு டிராஃப்ட் சிலபஸ், அதாவது அவங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம 1 to 10th கரிக்குலம் கொடுத்துருக்காது. ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க, கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க 2017க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 30 கொஸ்டின்ஸ் சிங்கிள் சப்ஜெக்ட்ல, அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல், இந்த 5 சப்ஜெக்ட்லயுமே நமக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் ஈவனா பிரிச்சிருக்கும். பட் அந்த சிங்கிள் சப்ஜெக்டோட 30 கொஸ்டின்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எதை படிச்சா இல்ல எதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க் குறையும், எதை படிச்சா மார்க் வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஓவராலா ஸ்டாண்டர்ட் புக்கை போட்டுட்டு எல்லா 1 to 10th சயின்ஸ், மேத்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறத விட என்ன மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தாட்ஃபுல் ப்ராசஸ், இதுக்கு முன்னாடி இருக்க டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், இப்போ பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், இதோட அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே சொல்றேன், இப்போ முன்னாடிலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க தான் சக்சஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த ஸ்மார்ட் ஒர்க், என்னோட ஸ்மார்ட் ஒர்க், ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்றேன். இந்த 2012 இருந்த டிஎன் டெட், அதுக்கப்புறம் நம்ம சிடெட் எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நான் தயாராகி அதுக்கு எழுதி வின் ஆயிருக்குன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். So stay tuned with me. If you like this video, please subscribe my channel, share it to your friends who are get ready to face the competitive exam for SGTs. Subscribe my channel and share it to your friends. Like this video. Thank you friends.